கீழே கலந்து கட்டிட்டோம். கவர் பேக்கேஜ் பொறுத்து ஒழுங்காக பிடிச்சிக்கோங்க. எதையும் ரெண்டும் ஆமாம் கரெக்டாக இருக்கும். டிப்ஸு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த மனநிலை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டிராஃபிக், எவ்வளவோ மழை வெயில் குளிர் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் எடுக்காம போனா எங்களுக்கு மனநிலை ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். கண்டிப்பான கஸ்டமர்கிட்ட 5 ஸ்டார் போட சொன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க சீக்கிரமா வரல, நான் 5 ஸ்டார் போட மாட்டேன், ஆர்டர்ல ஃபுட் ரெடி ஆகுது, இதெல்லாம் மீறி வரும்போது ஒரு சில கஸ்டமர் ஃபோன் எடுக்காம இருக்கும். நீங்க லெஃப்ட்னு சொல்லிங்க வந்தா இந்த பக்கம் டெட் எண்டா இருக்குது. 65 ரூபா கொடுத்துட்டு காய்களை பார்த்தீங்கன்னா நான் தான் உங்கள் ஜெஸ்ஸரிஸை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டென்ட் பண்ண போகிறோம். என்னன்னா ஒன் டே ஸ்விக்கி ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். யாருக்குன்னு திருநெல்வேலியில் நான் ஒரு வீடியோ ஃபுல்லாக போட்டிருப்பேன் ஒன் டே ஸ்விக்கி ஓட்டுற மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிருந்தா நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். நான் ஒரு இடமா கடையில் வாங்கி கொண்டு கொடுத்து டெலிவரி பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மொதல் ஆர்டர் வந்திருக்கு. எங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா அங்கே இந்த ஹோட்டலில் என்னாச்சுன்னா எனக்கு சரியான சம்பவம் ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஸ்விக்கிக்கு. ஸோ ஆர்டரே வரல அரை மணி நேரமாக. வெறுத்து போய் சரி வேண்டான்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு ஃபோனை இது பண்ணிட்டு கிளம்பிட்டு கொஞ்சம் கழிச்சு நான் ஃபோனை பார்க்க எப்படியோ ஆர்டர் ஒன்று கன்ஃபார்ம் ஆகி ஓகே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் சரி முடிக்கணுமா முடியாமல் நல்லா சரி ஒரு ஆர்டராதே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஆர்டர் எடுக்க போனோம். பார்த்துருப்பீங்க ஆர்டர் எடுக்க போனால் ஏற்கனவே எங்கிட்ட 2 லக்கேஜ் 2 பேக் 2 பேர் சொல்கிறல போட்டிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்சல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரி பக்கத்துல தான் கொடுத்துலான்னு பார்த்தா கரெக்டாக 10 கிலோமீட்டருக்கு போய் கொண்டு கொடுக்கணுமா, அப்போ என்ன பண்ணே தெரியல. சரி ஒன்று கொடுத்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வேகமாக வந்த டைமும் யாருக்குனே டைம் வெயிட் ஆகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொண்டு ரீச் பண்ணோம். இது கஸ்டமர்கிட்ட கொடுக்க வரதான் 10 கிலோமீட்டர். அது போக நம்ம கடைக்கு போகிறது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் ஹோட்டலில் நம்ம வாங்குறது. ஸோ நியர் எப்படி 10-15 கிலோமீட்டர் நம்ம தாண்டி கொடுத்து முடிச்சா ஸ்விக்கி நம்மளுக்கு தரது எவ்வளோனா எனக்கு இந்த வீடியோ தந்திருக்குது 65 ரூபா. 65 ரூபா பெட்ரோலுக்கே கிலோமீட்டர் வந்திருக்கும். 65 போக அவங்க டிப்ஸ் கொடுத்தா நாங்கள் டிப்ஸ் தரல. யாருக்குனே அவங்க லேட்டாக வந்ததுனால கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க போல். அதில் இன்னொரு வேறு கதை என்னன்னா நீ பார்த்துருப்பீங்க. அதில் குழம்பு கொஞ்சம் கையிலே வச்சு கொண்டு வந்ததுனால கொஞ்சம் இதாகிட்டு. கீழே கலந்து கட்டிட்டோம். கவர் பேக்கேஜ் பொறுத்து ஒழுங்காக பிடிச்சிக்கோங்க. எதையும் ரெண்டும் ஆமாம் கரெக்டாக இருக்கும். டிப்ஸு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளோ வெயிட்டு கொண்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ண உடனே 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ற மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த 10 நிமிஷம் நாங்கள் எய்ம் பண்ணி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொஞ்சம் ரெடி ஆகும்போது டிலே ஆகும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஃபுட்டு நாங்கள் ரெடியாக இது டெலிவரி பண்ணால் அந்த 10 நிமிஷம் நாங்கள் டெலிவரி பண்ணிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவல்ஸ் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ லேட் ஆனால் மக்கள் புரிஞ்சுக்கணும். சரியா அவங்கள நீங்கள் பார்த்தல பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பேடாக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பேடாக எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்பாட்டுக்கு போனால் அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ரீச் கொடுத்தா கூட டோர் நம்பர் பார்த்து மென்ஷன் பண்ணால் கூட கஸ்டமர் வீட்டுக்கு வெளியே வர மாட்டாங்க. அவங்க கேட்டால் ஃபோனே வரல அப்படிம்பாங்க. காலிங் பெல் அடித்தாலும் காலிங் பெல் ரிப்பேர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நம்ம சிலரை அசால்ட்டா கேன்சல் ஆகிற நிலைமைக்கு போயிடும். ஆர்டர் ஒரு ஏரியாவில் 5 நிமிஷம் 2 நிமிஷம் நின்னா அது கேன்சல் நிலைமைக்கு போகும். காரணம் கஸ்டமர் ஆர்டர் பண்ணுவாங்க, வேற ஒருத்தர் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு ஆசைப்படுவாங்க. பட்டு குழந்தைங்க அதுக்கு ஆவலாக விற்பாங்க. ஆனால் வீட்டில் ஒய்ஃபு கொஞ்சம் வேலைன்னு ஏதோ ஒன்று டிவி பார்த்துட்டு சீரியல் டிவி சவுண்டு அதிகமாக வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஆர்டர் ஒரு ஃபோன் கால் கூட வராது தெரியாத மாதிரி அவங்க ஆக்டிங் பண்ணும்போது எங்கள் மனநிலை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டிராஃபிக், எவ்வளவோ மழை வெயில் குளிர் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் எடுக்காம போனால் எங்களுக்கு மனநிலை ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக. கண்டிப்பான அந்த மனநிலை மக்கள் ஆர்டர் பண்ணுறவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஆர்டர் பண்ணுறவங்க முக்கியமே மழை வெயில் குளிர் பார்க்காம வேலை செய்கிறாங்க. அதனால நீங்கள் அந்த கரெக்டாக அந்த டைமை வராங்களான்னு செக் பண்ணி கூகுள் மேப்பை செக் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு வராங்களான்னு பார்த்து நீங்கள் அந்த டைம் நீங்கள் கால் எடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட 5 ஸ்டார் போட சொன்னால் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னப்பா நீங்கள் சீக்கிரமாக வரல, நான் 5 ஸ்டார் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டரில் ஃபுட்டு ரெடி ஆகுது, இதெல்லாம் மீறி வரும்போது ஒரு சில கஸ்டமர் ஃபோன் எடுக்காம மாட்டாங்க. அது கொஞ்சம் பேட் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி பேடாக கஸ்டமர் ட்ரீட் பண்ணாலும் அதே இதில் நல்லதாக சிலவங்க டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். அதுல இருக்காங்க கஸ்டமர். எந்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணா? மழையில் நனைஞ்சு போனா நிறைய கஸ்டமர் காசு டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னு காரணம் நாங்க மழையில வெளியில போக முடியாது சாமி, நீங்க எடுத்து பண்றீங்க, அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இந்தா தம்பி 20 ரூபா வச்சுக்கோன்னு
சூப்பரா வச்சுக்கணும் கொடுக்குறாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி கஸ்டமர்லாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இன்னும் கொஞ்சம் மலையில கொஞ்சம் அதிகமா ஆர்டர் எடுத்து அதிகமா மக்களுக்கு சீக்கிரமா கொடுக்குறங்கிற ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு நாங்களும் மலையில வந்து இன்வால்மெண்டா ஒர்க் பண்றதுக்கு சௌகரியமா இருக்கும். ஓகேண்ணா, ஓகே, தேங்க்யூண்ணா. ஒரு ஆர்டரோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து ஒரு இன்கம்ப்ளீட் வீடியோவாக வந்து முடிக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள், திருநெல்வேலி ஸ்விக்கி ஒன் டே ஸ்விக்கின்னு போட்டிருப்பேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இன்னொன்று ஏதாவது இந்த யூடியூப்பில் நம்ம இது வரைக்கும் கண்டென்ட் நிறையா போடலை, நம்ம புது கண்டென்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்சு அப்படி இப்படி நிறைய எல்லாமே புதுசாக ஆரம்பிச்சிருப்பேன். நான் எதுவுமே ஒன்று கண்டினியூவாக கொண்டு போகல. நம்ம இப்போ நம்ம வந்து ரீல்ஸ் இன்ஸ்டாவில் வந்து நான் அப்படியே ஆக்டிவ் ஆனோன்னா இன்ஸ்டாவில் ஃபுல்லாக போட்டோன்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்னும் வந்து அப்பப்போ இதுலேயும் நான் கண்டென்ட் போடுறேன். ஸோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.